உற்சாகமா இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே.
உற்சாகமா. புதிய பாடலை பாடி இயேசு நாமத்தை உயர்த்துவோம். விண்ணோர் போற்றும் ராஜாதி ராஜன் மண்ணில் வந்தாரே தேவாதி தேவன். விண்ணோர் போற்றும் ராஜாதி ராஜன் மண்ணில் வந்தாரே தேவாதி தேவன். தீர்க்கர் உரைத்த வாக்கின்படி வந்தார் மேசியா சொன்னபடி. தீர்க்கர் உரைத்த வாக்கின்படி வந்தார் மேசியா சொன்னபடி. மாடும் மாந்தரை மீட்டிடவே மீண்டும் ஆளுகை தந்திடவே. மாடும் மாந்தரை மீட்டிடவே மீண்டும் ஆளுகை தந்திடவே. அவர் வந்தாரே ஜீவன் தந்தாரே நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. இயேசு வந்தாரே மீட்பை தந்தாரே நம்மை சொந்தமாயாக்கி. சொல்லுவோம், அவர் வந்தாரே ஜீவன் தந்தாரே நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. வந்தாரே மீட்பை தந்தாரே நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. தலைக்கு மேல கைய தட்டி தொலைந்து தூரம் போன போதும் தொலைவு பாராமல் ஓடி வந்தார். தேடி நம்மை கண்டு கொண்டு தோளில் தூக்கி வைத்து கொண்டார். மேய்ப்பன் கரத்தில் இருந்து நம்மை எவரும் பறித்திட முடியாதே. மேய்ப்பன் கரத்தில் இருந்து நம்மை எவரும் பறித்திட முடியாதே. சொல்லுவோம், அவர் வந்தாரே ஜீவன் தந்தாரே நம்மை நம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே மீட்பை தந்தாரே நம்மை சொந்தமாயாக்கி. அவர் வந்தாரே ஜீவன் தந்தாரே நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே மீட்பை தந்தாரே சொந்தமாயாக்கி கொண்டாரே. பாவ சேற்றில் இருந்த நம்மை மீட்டெடுக்கவே கிறிஸ்து பிறந்து நம்மை மீட்டெடுத்த இயேசுவை மகிமைப்படுத்தி சொல்லி எல்லாரும் உயர்த்துவோம். பாவ சேற்றில் மூழ்கி போனோம், கிருபையாலே மீட்டு கொண்டார். மேற்கு உள்ள தூரம் பாவம் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவியாக பார்ப்பதில்லை நீதிமானாக பார்க்கின்றாரே. பாவியாக பார்ப்பதில்லை நீதிமானாக. அவர் வந்தாரே நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டார். எல்லாரும் சொல்லி மகிழ்வோம். நம்மை சொந்தமாக ஆக்கி கொண்ட தேவன். சொல்லுவோம், அவர் வந்தாரே. அவர் வந்தாரே மீட்பை தந்தாரே நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. ரட்சிப்பென்னும் வஸ்திரத்தை நமக்கு தந்து நம்முடைய பழைய வாழ்க்கையை ஒழித்து புதிய வாழ்க்கையை கொடுத்து இந்த இயேசுவின் பிறப்பை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி அவர் நாமத்தை உயர்த்துவோம். ஓ ஸ்தோத்திரம். புதிய ஜீவிய மார்க்கத்தையே ரத்தம் சிந்தியே திறந்திட்டாரே. தேவ சந்நிதியில் சேர்ந்திடவே துணிவை நமக்கு தந்திட்டாரே. தண்டனை தீர்ப்பு நமக்கு இல்ல, கிறிஸ்துவோடே சேர்ந்திட்டோமே. தண்டனை தீர்ப்பு நமக்கு இல்ல, கிறிஸ்துவோடே சேர்ந்திட்டோமே. அவர் வந்தாரே. எல்லாரும் சொல்லலாமா?
தம்மோடு சேர்த்து கொண்டாரே. ஓ அவர் வந்தாரே, நம்மை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. சொல்லுங்க அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. ஓ அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே. நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. பின்னோர் போற்றும் ராஜாதி ராஜன் மண்ணில் வந்தாரே, தேவாதி தேவன். பின்னோர் போற்றும் ராஜாதிராஜன் மண்ணில் வந்தாரே, தேவாதி தேவன். தீர்க்கர் உரைத்த வாக்கின்படி வந்தார் மேசியா சொன்னபடி. தீர்க்கர் உரைத்த வாக்கின்படி வந்தார் மேசியா சொன்னபடி. ஆளும் மாந்தரை மீட்டிடவே, மீண்டும் ஆளுகை தந்திடவே. மாறும் மாந்தரை மீட்டிடவே, மீண்டும் ஆளுகை ஓ அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி. அவர் வந்தாரே, வந்தாரே, ஓ ஜீவன் தந்தாரே. தம்மோடு சேர்த்து கொண்டாரே. ஓ அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. மறுபடியும் எல்லாரும் அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே. மீட்பை தந்தாரே, நம்மை இப்ப சொந்தமாயாக்கி நீங்க மாத்திரம் சொல்ல போறீங்க, அவர் வந்தாரே. சத்தமா எல்லாரும் இணைந்து அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாய். கடைசியா சத்தத்தை உயர்த்தி வந்தாரே, நம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாய் கொண்டார். தலைக்கு மேல கை தட்டி ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நமக்கு மீட்பு உண்டு. மீட்பு உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மீட்பு உண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாருமே மீட்டெடுக்க முடியாத ஒரு நிலையில தான் நம்ம இருந்தோம். அப்ப நமக்கு ஒரு மீட்பு தேவைப்பட்டது. அந்த மீட்பை நாம் தேடி போகவில்லை, என்னை தேடி அந்த மீட்பு வந்து என்னை மீட்டெடுத்து என்னை உயரத்தில் உட்கார வைத்தது. ஹல்லேலூயா. அதுதாங்க மீட்பு. சேற்றிலையும் பாவத்திலையும் சாபத்திலையும் சிக்கி கொண்டிருந்த என் வாழ்க்கையை அதிலிருந்து யாருமே என்னை வெளியே தூக்கி எடுக்க முடியவே இல்லை. அந்த நேரத்துல தான் என்னை தூக்கி எடுக்க முடியாத நிலை இருந்தபோது என்னை தூக்கி எடுக்க வேண்டும் என்றே உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு இந்த பூமியில வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. அதை தான் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். உலகமெங்கும் இன்னைக்கு கொண்டாடுறாங்க இயேசுவை. இயேசு இன்னைக்கு தான் பிறந்தாரா தெரியாது. ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பிறந்தார் அப்படின்னு. எனக்கு 35 வயசு ஆயிடுச்சு. 38 வயசு ஆயிடுச்சு. 38 வயசு ஆனாலும் இன்னைக்கு அதான் சொல்றாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார். அது நமக்கு தேதி சரியா, தேதி மேட்டர் இல்லை, தேதி விஷயம் இல்லை. அவரு எந்த தேதியில பிறந்தார்ன்றது விஷயம் கிடையாது. அவர் எதற்காக பிறந்தார், எதற்காக வந்தார், எதற்காக அவர் இந்த பூமியிலே இன்றும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக தான். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க யோசிக்கணும், பாடும்போதே ஒன்று யோசிக்கணும். மின்னுலகத்தை விட்டு மண்ணுலகத்துக்கு அவர் மீட்கும் பொருளாக நமக்கு வந்தார்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இன்னைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன? இன்னைக்கும் நம்ம குடும்பத்தில் சில ரட்சிக்கப்படாத கேஸ்லாம் இருக்கதா செய்யுது. நான் அப்படி சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் எங்க குடும்பத்தை சொல்றேன். அப்படி இருக்கிறாங்க.
நம்ம சொந்தக்காரங்க, நம்ம உறவினர்கள் இருக்கிறாங்க. ஆனா நான் நம்பணும், அவர்களையும் மீட்டெடுக்க தான் இயேசு இந்த பூலோகத்துக்கு வந்தார். அதனாலதான் பைபிள்ல வாசிக்கிறேன், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு இல்ல, எல்லா ஜனத்துக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லா ஜனத்துக்கும். அதுதான் விசேஷங்க இந்த ஏசப்பா கிட்ட. எனக்கு ரொம்ப பிடிச்சது அதான். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிலாம் இல்லை, இந்த ஜாதி அந்த ஜாதி இல்லை இல்லை இல்லை. இயேசுநாதர் எல்லா ஜனத்துக்கும் அவங்களுக்காக தான் வந்தார். சிலர் கொடி பிடிச்சி சுத்துறாங்க பாருங்க இந்த திருப்பூர்ல நிறைய. யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவங்களுக்காகவும் தான் இயேசு பிறந்தார், அவங்களுக்காகவும் தான் மறைச்சிருக்கிறார். ஒரு நாள் வரும், அந்த உணர்வடையக்கூடிய நாளில் அவர்களையும் மீட்டெடுக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த சந்தோஷம் உங்க இருதயத்தில் இருக்குதா? நான் எங்கேயோ கிடந்தேன், என்னை தூக்கி நிறுத்தி இந்த ஏசப்பா என்னை தேடி வந்து நான் இங்கே கர்த்தரை ஆராதிக்க இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் நாளில் இந்த இடத்துல உட்கார முடியுதுன்னா அதுக்கு காரணமே என்னை தூக்கி எடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்த இயேசு மாத்திரம்தான். கைகளை தட்டி இந்த நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி இன்னொரு பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாட போகிறோம் சந்தோஷத்தோடு. அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் ஏன் தெரியுமா கொண்டாடணும்? இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஓ கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிட்ட நேரத்தில் உடனடியாக பதில் தருகிற ஒரே நல்ல ஆண்டவர் நம்முடைய இயேசு மாத்திரம்தான். அவருடைய நாமத்தை கூப்பிட்டால் மறு உத்தரவு தருகிறவர். கூப்பிடு நீ பதில் கொடுப்பான், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவான். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இயேசுவை உண்மையாக உள்ளத்துல வந்துடுவாரா? சொல்லுங்க, சந்தோஷமாய் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஓ கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர், கரம் பிடித்து நடத்துகிற தேவன். நம்முடைய கரத்தை எப்பொழுது பிடித்தாரோ அன்றிலிருந்து இன்று வரை நம்முடைய கரத்தை விடாமல் நம்மோடு கூட என்றென்றும் வாசம் பண்ணுகிற இந்த இயேசுவை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்தி போற்றி சொல்லி பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சொல்லுங்க, இன்றே
நம்புறீங்க? என்னவெல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், 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 கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எங்க இயேசு ராஜா கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு கைதட்டி நாம் பாடுவோம். கைகளை தட்டி நோய்கள் எல்லாம் நீக்குவார். நொடி பொழுது சுகம் தருகிற இயேசு சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். சொல்லுங்க. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். பாவமெல்லாம் பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிடுவார். பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். ஆவியினால் நிரப்பிடுவார். அதிசயம் செய்திடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆவியினால் நிரப்பிடுவார். அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசுவை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். எல்லாரும் சொல்லுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஓ கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம். கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவலை மறந்தது? இயேசு நாமத்தை சொன்னா கவலை மறந்துடும். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏதோ அவர் இப்பதான் பிறந்து குழந்தையா இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அவர் பிறந்து வளர்ந்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்து கிருபை இலவசமாக நமக்கு வாங்கி தந்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார். இந்த ஆராதனையில் அவரும் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை நம்மோடு கூட இருக்கிறார். காண்றவங்களை காட்டிலும் காணாதவர்களுடைய விசுவாசம் அதிகம்னு சொல்லியிருக்கு பாருங்க. we cannot see God. ஆண்டவரை இயேசுவை நம்மால பார்க்க முடியல, பார்க்கல.
ஆனால் நம்மால் உணர முடியும். இயேசு இங்கே இருக்கிறாருன்றதை உணர முடியும். அதுதான் தேவ பிரசன்னம். நான் உணர்றேன். இங்கே வந்திருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? என் கண்ணீர் எல்லாம் துடைக்க போகிறார், என் கஷ்டத்தெல்லாம் போக்க போகிறார், என் கவலைகளை மறக்க செய்ய போகிறார். தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும் போது அதுதான் நடக்குங்க. அதுதான் நடக்கும். ஒருவேளை துன்பத்தோடு துயரத்தோடு மனபாரத்தோடு இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எல்லாரும் புது துணி எடுக்கிறாங்க, நமக்கு எடுக்க முடியலன்ற வருத்தம் சில பேருக்கு இருக்கலாம். பல வருத்தங்கள். எல்லா கணவனும் சர்ச்சுக்கு போகிறாங்களே, நம்ம கணவன் வரலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கலாம், பாரங்கள் இருக்கலாம். அதை சுமையாக இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஆண்டவர் உங்கள் சுமைகளை லகுவாக மாற்றுகிற தேவன். இந்த கிறிஸ்மஸில் கொஞ்சம் நினைங்க, ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ்ல இருந்து ஒரு புதிய துவக்கத்தை என் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. என் பிள்ளைகள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். நான் இடத்துல எழும்பி நின்று சொல்லுவோம், ஆண்டவர் அவருக்கு மறிச்சிட்டு உயிரோடு எழும்பாதவர் அல்ல, ஒரு கல் கிடையாது. ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருப்பது எதற்காக? இன்னும் அநேகரை ரட்சிப்பதற்காக, கிறிஸ்துவின் பாதையில் நடத்துவதற்காக. என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதா தந்தரிலானாம். காரணம் என்ன? அவர்தான் இயேசு. இயேசு இயேசு என்னும் நாமத்தை சொல்ல 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 என் வாழ்க்கையில் கவலையெல்லாம் மறக்கும். அல்லேலூயா. என்ன துன்பங்கள் இருந்தாலும் இயேசுன்னு சொல்லி பாருங்க. நான் அப்படி தான் பழகிறேன். இயேசுன்னு சொல்லுவேன். கஷ்டம் வருதா, தனியாக போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்கு வாயே வராது. சொல்லுவேன், இயேசுவே 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 என்று சொல்ல சொல்ல இருதயத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷம் சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. அவர் பிறந்த போதும் அப்படி தான் மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு. அவர் நாமத்தை சொல்லும் போதும் சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. மேன்மையான நாமம் விண்ணை விட்டு அவருடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி இந்த பூலோகத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? உங்களுக்காகவும் எனக்காகவும் மாத்திரம்தான். அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் இந்த காலை வேளையில் அவருடைய நாமத்தை சேர்ந்து உயர்த்தி போற்றி பாடுவோம். Thank you Jesus. மேன்மையான நாமம். Hallelujah. உந்தன் நாமம் மேன்மை போ வேறே நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போ. There is no other name. வேறே நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. எல்லாரும் சொல்லுவோம், நீரே என் தேவன், நீரே வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. உம்மை Shall we lift up our hands towards this God? கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக கர்த்தரை ஒரு மனதோடு ஆராதிப்போம். எங்கள் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, அன்பரே,
வல்லவரே வல்லவரே என் ஆண்டவரே உந்தன் நாமம். எத்தனை பேர் உணர்ந்து இந்த கால வேளையில மேன்மையான நாமம், தம்முடைய மேன்மை விட்டு துறந்து நமக்காக இறங்கி வந்த தெய்வம். ஓ ஹல்லேலூயா. மேரே நாமம், இந்த நாமம் என்னுடைய தேவன். நீரே என் தேவன். எல்லாரும் நீரே என் தேவன். வல்லமை உள்ளவரே நீரே என் தேவன். நீரே என் தேவன். ஆலோசனை கர்த்தரே உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. Oh, we worship you, Lord. உம்மை ஆராதிக்கின்றோம். இன்னொரு விசை சொல்லுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம். Oh, yes. இயேசுவே. அன்பரே நல்லவரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி என் ஆண்டவரே அன்பரே நல்லவரே வல்லவரே என் ஆண்டவரே. எங்கள் தெய்வமே, முழங்கால் யாவும் முடங்கிடும் இயேசுவின் நாமத்துக்கு முன்பதாக எல்லாம் கீழ்ப்படியும், எல்லாம் அடிப்படியும். உம்முடைய நாமத்தை இன்றைக்கு நாங்கள் உயர்த்த எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாய்களை திறந்து எல்லாரும் இப்போ ஏகோபித்து சொல்ல போறோம். ஜீசஸ் 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 என்று ஆண்டவரே எல்லாரும் ஒரு மனதோடு உயர்த்துவோம். Hallelujah, thank you Jesus. Jesus Jesus. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி Jesus Jesus. Holy God, holy and anointed one, Jesus. Holy and anointed one, Jesus. Solom Yesu, Yesu, Yesu. Satan உயர்த்தி Yesu. Hallelujah. Yesu. பரிசுத்தரே பரிசுத்தரே அபிஷேகநாதரே எங்கள் இயேசுவே. பரிசுத்தரே அபிஷேகநாதரே இயேசுவே. அவர் நாமத்தை உயர்த்துவோம். We exalt thee. We exalt
நீரே இயேசுவே என் ரட்சகரே பாத்திர நீரே. சொல்லுங்க, உங்க சத்தம் கேட்கட்டும். இயேசுவே என் ரட்சகரே பாத்திர நீரே. இயேசுவே என் ரட்சகரே பாத்திர நீரே. இன்னொரு விஷயம் எல்லாரும் சொல்லலாமா? இயேசுவே இயேசுவே என் ரட்சகரே பாத்திரரே, பாத்திர எங்களை உண்டாக்கினவரே, சிருஷ்டித்தவரே, எங்களை உருவாக்கின தெய்வமே. We stand before you and acknowledge that you are our Savior. நீரே எங்கள் ரட்சகர். Jesus, Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. Come on, church, let's sing it out. Worthy is your name. Worthy is your name. பாத்திர நீரே, பாத்திர நீரே, எங்கள் இயேசுவே பாத்திர நீரே, பாத்திர நீரே, நீர் ஒருவரே பாத்திர நீரே. ஓ எங்கள் தெய்வமே. Father, in the name of Jesus, நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் உமக்கு தந்தருளினது மாத்திரமல்ல, தகுதியே இல்லாத எங்களை தேடி நீர் வந்தீர். நாங்கள் தகுதி என்பதற்காக அல்ல. எங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தகுதி இல்லாதவர்களை தெரிந்து கொண்டு தகுதிப்படுத்தி உயர்த்துகிறவராயிருக்கிறார். காணா ஒரு கல்யாண வீட்டில் அப்படிதான். ஒரு மண் பாத்திரம் வெளியே இருந்தது. அதை யாருமே பொருட்படுத்த மாட்டாங்க. அதை பயன்படுத்தவும் மாட்டாங்க. அது வெளியில தான் இருக்கும். அது உள்ள வராது, வெளியிலே தான் இருக்கும். ஆனா அந்த மண் பாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் பேசும் பொருளாக மாறுகிறதுனா, ஆனால் அதற்கு காரணம் என்ன? அந்த பாத்திரம் இயேசுவின் கைகளிலே வந்தது. அப்படிதான் நீங்களும் நானும் ஒரு நாள் யாருமே நம்மை மதிக்க முடியாத இடத்துல, மதிக்க கூடாத இடத்திலே நாம் நின்று கொண்டிருந்த போது இயேசு நம்மை தேடி வந்து நம்மை கையிலே தூக்கின உடனே அந்த விலை மதிப்பில்லாத நான் விலை மதிக்கக்கூடியவனாய் மாறுகிறேன். ஆனால் இதுதான் இயேசுவின் ரட்சிப்பு என்ற அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுன்னு தெரில. ஆனால் நான் நம்புறது ஒன்னே ஒண்ணுதான். நான் விலை மதிக்க முடியாத இடத்துல தான் நான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இந்த ஆராதனையில வந்து நான் நிற்க முடிகிறது, கர்த்தரை ஆராதிக்க முடிகிறது. ஆனால் அந்த விலை உயர்ந்த ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை எனக்கு ஒரு நாள் இயேசு தேடி வந்து தந்ததினால் மாத்திரமே அதை என்னால் செய்ய முடிகிறதே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம பாத்திரவான்களா? இல்லை, அவர் ஒருவரே பாத்திரர். கைகளை உயர்த்தி எல்லாரும் கொஞ்ச நேரம் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் ஒருவரே பாத்திரர், நீர் ஒருவரே பாத்திரர். அல்லேலூயா. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தின இயேசுவே பாத்திரர், இயேசுவே பாத்திரர், இயேசுவே பாத்திரர். நீர் ஒருவரே பாத்திரர். அப்பா, எங்களை பாத்திரவான்களாய் மாற்றியிருக்கிறேன். காணாமல் போன அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்காக நீர் கதறுவீர். இன்றைக்கும் இந்த உலகத்திலே
அநேக ஆட்டுக்குட்டிகள் இன்னும் உம்மண்டே வராமல் இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே அந்த ஆட்டுக்குட்டிகளை உம்முடைய மந்தையில் சேர்க்கிற பிள்ளைகளாக எங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா. அதுக்கு நீங்க எங்களை அதுக்கு தான் வச்சிருக்கிறீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் அதை உணர்ந்து இந்த கிறிஸ்மஸ் நாளில ஒரு தீர்மானத்தை எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பின்மாற்றத்தில் போன எல்லாரையும் மீட்டெடுக்க எங்களை கருவியா பயன்படுத்துங்க ஆண்டவரே. Let this Christmas be a Christmas of redeeming others into the Savior's hands. Yes, Savior அவருடைய கரத்துக்கு, இரட்சகருடைய கரத்துக்கு மறுபடியும் விடுவித்து பின்மாற்றம் அடைந்தவர்களை கொண்டு வரக்கூடியவர்களாய் எங்களை வைக்க நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையை சமர்ப்பிக்கிறோம். உன்னத தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டான இந்த நாளை நாங்கள் எண்ணி உம்மை துதித்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்களும் இந்த இடத்துல இருக்கிறீங்கப்பா. நீர் இந்த இடத்துல இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். ஆமென். இந்த 2 பேர் தான் வாசித்தாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோமே. தேவதூதன் அவர்களை மெய்ப்பர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். சில அதை போல்டு பண்ணி வாசிக்கிற இடம் வரும்போது கொஞ்சம் சத்தமாக வாசிக்கணும். ஒரே மாதிரி வாசிக்கக்கூடாது. இப்போ வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இப்போ நான் பிரசங்கம் பண்ற தலைப்பு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வசனத்தில் 3 தலைப்பு அவங்களே போல்டு பண்ணி காட்டி ப்ளூ கலர்ல. ஃபர்ஸ்ட் பயப்படாது, அடுத்தது எல்லா ஜனத்துக்கும், 3வது மிகுந்த சந்தோஷம், 4வது நற்செய்தி. இந்த வசனத்தில் 4 தலைப்பு இருக்கிறது. எவ்வளோ வேகமாக சில தலைப்புகளை பார்க்க முடியுமோ நாம் பார்த்து ஜெபிக்கலாம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே தெய்வ பிள்ளைகளாகி நாம் அறிந்திருக்க வேண்டிய காரியங்கள் இந்த வசனத்திலே அடங்கி இருக்கிறது. அதை தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவின் பிறப்பு எதற்காக, ஏன் இயேசு பிறக்க வேண்டும் என்று பல கருத்துக்கள் இருந்தாலும் நாம் அறிந்திருக்க வேண்டிய சில காரியங்கள் இந்த வசனத்தில் மறைந்திருக்கிறது. தேவதூதன் வந்து மெய்ப்பரிடத்திலே வந்து பிறப்பை அறிவிக்கும் போது சொல்லுகிறார், எல்லா ஜனத்துக்கும். என்னங்க எல்லா, பார்த்தீங்களா? கிறிஸ்தவர்கள் தான் இந்த சர்ச்சுக்கு வரணும் அப்படி இல்லை. எல்லா ஜனத்துக்கும். அந்த பைபிளை கவனிக்கணும். இந்த இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல. இப்போ சொல்லுங்க, அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, உலக ரட்சகர். அல்லேலூயா, உலக ரட்சகர். மறந்துடாதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரேயர் பண்ணும்போது ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. போன வாரம் ஒரு ஐயா ஜெபம் பண்ணார் எழுப்புதல் ஜெபத்தில். அந்த வார்த்தை என்னை அப்படியே டச் பண்ணிச்சு. ஏசப்பா அருள்நாதர், அருள்நாதரே. என்னங்க அருள்நாதரே? அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப அப்படியே இருதயத்தை தொட்டுச்சு. அந்த வார்த்தை அருள்நாதரே. இப்படி ஆண்டவருக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அதில் ஒன்று தான் உலக ரட்சகர். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவ நாட்டுக்கு மாத்திரமல்ல. கரண்ட் போயிடுச்சு. மைக் போயிருமா? உங்கள் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்தோத்திரம். தேவதூதன் மெய்ப்பிடத்தில் வந்து சொல்லுகிறார், எல்லா ஜனத்திற்கும், இந்த உலகத்தில் இருக்கிற முழு மனுகுலகத்திற்கும் அவர் இந்த பூமியிலே இரட்சகராய் பிறந்தார். இயேசு பிறந்த எத்தனை ஆண்டுகள்? அவ்வளோதானா அவருக்கு வயசு? இல்லை இல்லை இல்லை. அவர் ஆதியிலே அவர் வார்த்தையாக இருந்தார். கிறிஸ்மஸ் செய்தி அது ஒன்று. இப்போ அதை சொல்ல மாட்டேங்க. ஆதியிலே வார்த்தையாய் பிதாவோடு இருந்தார்.
அந்த தெய்வமாய் வந்தால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு சாதாரண ஒரு மனிதன் மலையில் போய் 40 நாள் இருந்து உபவாசம் இருந்துட்டு கீழே வரும்போது அந்த மோசே மனிதன் ஜனங்களை பார்த்தால் கஷ்டம் சொல்லி என்ன பண்ணிக்கிட்டாரு? முகத்தை மூடிக்கிட்டார். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஆண்டவரை பார்த்துட்டு அவன் கீழே வந்தாலே பார்க்க முடியலன்னா, நேரடியாய் தெய்வம் அவர் சிருஷ்டித்த சூரியனை நீங்கள் பார்க்க முடியல. 12 மணிக்கு கண்ணு கூச்சுது. அவர் சாதாரண சின்ன சிருஷ்டிப்பே அப்படின்னா சிருஷ்டிகர் எப்படி இருப்பார்னு நினச்சி பாருங்க. ஆகவே தான் அவர் மனிதனாக அவதரித்து இந்த உலகத்தில் வந்தார். அந்த நாள் தான் இந்த 2000. ஆனால் அதுக்கு முன்பாகவே இருக்கிறார். யோவான் 3:16 அதில் வாசிக்க முடியும். யோவான் 3, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, ஒரே செல்ல மகனை பிதா இந்த உலகத்துக்கு உங்களுக்காக எனக்கு அனுப்பி வைத்தார். விசுவாசிக்கிறவன் எவனோன்னா கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அல்ல. இன்றைக்கு புதிதாய் கிறிஸ்துமஸ் ஆராதனையில் வந்திருக்கிற நீங்க யாராயிருந்தாலும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி, ஹெவன் ஆன் எர்த், பரலோகமே பூலோகத்துக்கு வந்தது. ஹெவன் ஆன் எர்த், விண்ணுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகத்திற்கு இயேசு வந்தார். என்ன சொல்ல முடியுங்க? எப்படி? இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு உங்களுக்கு gift கிடைக்காம, எனக்கு காலையில் ஒரு gift வந்துச்சு. சிலருக்கு gift கிடைக்காம இருக்கலாம், கவலைப்படாதீங்க. இயேசு உங்களுக்கு வெகுமதி. இயேசு தான் உங்களுக்கு gift. ஆமென். புது ட்ரெஸ் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. புது ட்ரெஸ் போட்டவங்களை எல்லாம் போய் கேளுங்க, எப்போ கலட்டி வீசலான் இருக்கு. போட்டு பிக்குது, குத்துது, அரிக்குது. இப்போ என் பேத்திக்கிட்ட கை வச்சேன், கத்தியாட்ட குத்துது. பாவம், இந்த கழுத்துக்கிட்ட எல்லாம் பூ வச்சிருக்கிறாங்க. பூ பார்த்தா அழகா இருக்குது. இந்த பார்க்குது பாருங்க, கேத்தி இங்கே கழுத்துக்கிட்ட கத்தி மாதிரி அது குத்திக்கிட்டே இருக்கு. நம்ம சிலர் கவனிக்கிறதுல போட்டு அடிக்குது. ஏன் அழுகிறா? ஏன் கத்துறா? நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த துணி, புது துணியில் அந்த ஏதாவது என்ன இருக்கும், லேபிள், அது கிழிச்சிடணும். விலை பட்டியல் அது வேற கழுத்தை குத்திக்கிட்டு இருக்கும். ஆகவே புது ட்ரெஸ் போடாதவர்களுக்காய் ஸ்தோத்திரம். கவலைப்படாதீங்க, அவரே உங்களுக்கு வெண் வஸ்திரமாய், ரட்சிப்பின் வஸ்திரமாய், நீதியின் சால்வையாய் இருக்கிறார். அப்படியே ஒரு மன நிறைவு வந்துடணும் பாருங்க. இருந்தாலும் ஸ்தோத்திரம், விடுவித்தாலும் ஸ்தோத்திரம், விடுவிக்காமல் போனாலும் ஸ்தோத்திரம். ஆமாம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவர், முதலில் ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நீங்கள், வெளியே ஜனங்களுக்கு தெரியுதோ தெரியல, இந்த சத்தியத்தை, நீங்கள் உண்மையான சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் இந்த ஆராதனை கொண்டு வந்திருக்கிறார். அங்கங்கே ஆராதனை முடிந்து 5 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு போய் இன்றைக்கி எல்லாம் பிரியாணி சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆயிட்டுருக்குமா என்னன்னு தெரில. பல சர்ச்சிலையெல்லாம் 3 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு முடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம எத்தனை மணிக்கு வந்திருக்கோம்? பெரிய பாக்கியவான்கள். ஆமென், ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆண்டவரின் ஏன் நமக்கு பிறந்தார் என்று இந்த உண்மையை நீங்களும் நானும் புரியணும். முதலாவது, நிறைய நேரத்தில் நம்மை சுற்றியுள்ள சில ஜனங்கள் எப்படி நம்மளை குழப்புறாங்க தெரியுங்களா? நம்மளை எப்படி மடக்கிறாங்க தெரியுங்களா? இந்த ஏசிக்கிட்ட போனால் உனக்கு கல்லறை இல்லை போச்சு, அது சொன்னோன்னு சிலருக்கு பயம் வந்துடும். மறித்த பின்னாடி நம்ம ஏன் கவலைப்படணும்? அது நம்ம அடக்க ஆராதனை நேர்த்தியாக நடக்கும். போன வாரம் ஒரு அடக்க ஆராதனை அவ்வளோ மகிமையின் பிரசன்னமாக இருந்துச்சு. நல்ல ஆராதனை செய்து கொண்டு போய் அடக்கம் பண்ணோம். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏசாமிகிட்ட போனீங்கன்னா கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ திருமணங்கள் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு மகிமையாய் திருமணம் நடந்திருக்கு, கன்வென்ஷன் போல நடந்திருக்கிற, அதெல்லாம் நாங்கள் பார்த்து சந்தோஷம் அடைந்திருக்கிறோம். என்ன நிறைய நம்மை சுற்றியுள்ள ஜனங்க எப்படி நம்மளை குழப்புறாங்க, எப்படி மடக்கிறாங்க, என்ன சொன்னால் நம்மளை சோர்வடைய வைப்பாங்க. என்ன சொல்கிறாங்க? அந்த இயேசு யார், எந்த நாட்டு தெய்வம்? வெளிநாட்டு தெய்வம் அப்படிங்கிறாங்களா?
தெரியாமல் சொல்கிறாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தெளிவாக விளங்கி கொள்ளணும், இந்த உண்மையை புரிந்து கொள்ளணும். நம்முடைய ஆண்டவர் வெளிநாட்டு தெய்வம் அல்ல, உலகத்தின் மைய பகுதியில் இயேசு பிறந்தார். அதுதான் உலக ரட்சகன் சொன்னேன். எல்லாருக்கும் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இயேசு நம்மை சார்ந்தவர் அல்ல. நம்ம ஜாதிக்கு அந்த தெய்வம் இல்லை. நம்ம கோத்திரத்துக்கு ஏசாமி ஒத்து வராது. சம்மதம் அதாவது அவருக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய நாட்டு பூர்வீகம் என்ன, நம்ம நாட்டு ஸ்தோத்திரம் வரலாறு இருக்கு, பின்னணியும் ஒன்று இருக்கு, சில வழிபாடுகள் இருக்கிறது. நமக்கு ஒரு சாமி இல்லை, எத்தனை சாமி? 33 சாமி. நீங்கள் அத்தனை பேரையும் கூப்பிடணும். அன்றைக்கு எலியா ஒரே ஆண்டவரை கூப்பிட்டார், மற்றவரெல்லாம் 33 தேவர்களை கூப்பிட்டு பார்த்தாங்க, சரீரத்தை கிழித்துக்கிட்டாங்க, ஒரு சத்தம் இல்லை. ஆனால் எலியா ஒரே வார்த்தை தான், ஆமே, ஜீவனுள்ள ஒரே தேவன் இறங்கி அங்கே கர்த்தரை தெய்வம் என்று நிரூபிக்கப்பட்டது. ஆமே. இயேசுவே ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமாய் சொல்லுங்கள், இயேசுவே ஆண்டவர். இந்த நாட்களில் எல்லா தேசமும் நிரூபித்து கொண்டிருக்கிறார். சீனா இன்னும் கொஞ்ச காலத்தில் கிறிஸ்தவ நாடு என்று அறிவிக்கப்பட போகிறது. எத்தனை நெருக்கம், மறைமுகமாய் பூமிக்கு அடியில் சுரங்கத்துக்குள்ளே பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஆமாம், ஒரு சகோதரி வந்தால் அவங்க பேர் மத்தேயு, இன்னொரு சகோதரி வந்தால் மார்க்கு, இவங்க யோவான், அப்படி பேர். அப்படின்னா இவங்க யோவான் அத்தனையும் மனப்பாடம் பண்ணி இருப்பாங்க. பாஸ்ட்டும் பைபிள் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படியெல்லாம் ஒரு நெருக்கத்தில் இருந்து அநேகர் சிறைச்சாலையில் இருந்து அநேகர் மரித்தும் போயிருக்கிறார்கள். பீகார் மிஷினரியின் கல்லறை, இன்றைக்கு பீகாரில் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். பீகாரில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு பல விதத்திலே நம்மை குழப்புகிறார்கள். ஸ்தோத்திரம். அதை தெரிந்து செய்கிறார்களோ தெரியாமல் செய்கிறார்களோ, ஆனால் உண்மை என்ன என்றால், எந்த நாட்டை சேர்ந்த நபராக இருந்தாலும், எந்த மதத்தை வழிபடுகிறவர்களாக இருந்தாலும், எந்த இனத்தாராக இருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும், இயேசு எல்லாருக்கும் சொந்தம். இயேசு எல்லாருக்கும் சொந்தம். ஆமே. எல்லாமே இயேசு எல்லாம் எல்லாருக்கும். ஒரு காரில் எழுதியிருப்பாங்க, படிச்சிருக்கீங்களா? காலையில் சொன்ன இப்போ ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆல் ஃபார் ஜீசஸ், ஆல்வேஸ் ஜீசஸா, அப்படி ஒரு காரில் எழுதுகிறத நான் படித்தேன். எல்லாருக்கும் இயேசு, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல. இப்படி தவறாக சிலர் நம்மை வழி நடத்தி இருக்கலாம், பயமுறுத்தி இருக்கலாம், ஏதாவது சொல்லி. அதான் அப்படி ஒரு அதிகாரிகிட்ட போய், ஏப்பா இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்னு கேட்டிருக்கான் பையன், இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னான். அப்பா சொல்லியிருக்கார். அதோடு அந்த பையன் விட்டு, கிறிஸ்மஸ்னு என்னப்பா? ஏய் லீவு தான்ப்பா, அமைதியாடுறா. அவர் சொல்லக்கூடாது அவர் நினைக்கிறார், ஆனால் பையன் விடலை. அது கிறிஸ்தவங்க கும்பிட்ற கிறிஸ்தவங்களா? ஏசு அதுக்காக பிறந்தார் இப்படி சொல்லி கடைசியில் தர்க்கமாய் அவர் கடைசியில் பேச பேச அவரே ஆண்டவர் தொட்டு அவரையும் ரட்சித்தார்னு ஒரு கதையை நான் படித்தேன், நடந்த சம்பவத்தை படித்தேன். அதனால் இன்றைக்கி பிள்ளைகள்கிட்ட கூட மறைக்க முடியாது. எல்லாரும் இன்றைக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள். ஆமே. ஆகவே எல்லாருக்கும் இயேசு சொந்தம். இந்த பூமியில் எல்லாருக்கும் தான் இயேசு பிறந்திருக்கிறார். உலக ரட்சகர் என்று அவருக்கு பெயர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்போ காலம் எப்படி ஆயிடுச்சுன்னா, கடவுளை தேட மனிதர்களுக்கு நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். அவ்வளோ பிஸி, அவ்வளவு என்ன சொல்கிறது, பிளான் பண்ணி, அப்படி இங்கிலீஷில் என்ன சொல்ல, செட்டில்டா, அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. ஆண்டவரை தேட நேரமே இல்லை. அந்த மனநிலையை மாறி போச்சு ஆண்டவரை தேட. ஏனென்றால் அறிவு பெருத்த காலம், ரொம்ப அறிவு, நல்ல படிப்பு, சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா தெரியுது. டெக்னாலஜி பயங்கரமாக போய்
போதும். கட்சியில் இருக்கிற ஒரு மனிதர் திருப்பூர்ல இருக்கிறார். அவர் மேடை முழுவதும் சொல்லுவார், கடவுளே இல்லை, கடவுளை படைத்தவன் முட்டாள், அப்படியெல்லாம் அவனை அதை வணங்குறவன் காட்டு மிராண்டி அப்படின்னு அவர் மேடையில் பேசுவார். ஆனால் கிறிஸ்மஸ் நாளிலே சர்ச்சுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார். நான் வெளியே பேசுகிறேன், ஆனால் அந்த இயேசு எனக்கு சொந்தம். ஆமாம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு எல்லாருக்கும். இப்பொழுது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து வந்துச்சு. யாருன்னு பார்த்தா கண்ணன். வருஷம் எனக்கு யார் வாழ்த்து சொல்கிறாங்களோ இல்லையோ, ஒரு கண்ணனை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய சின்ன சர்ச்சில் அவர்கள் வெளியூர்லேருந்து வந்தாங்க. அவங்கள தங்க வச்சோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் உதவி செய்யலை. தங்க வச்சதை மறக்காமல், பரிதாப நிலைமையில் ஒரு ட்ரெஸ்ஸு சரியாக இல்லை, அவரும் லைனில் இருப்பார்னு நினைக்கிறேன், இல்லை இங்கே வந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவர் அந்த சர்ச்சில் வேறு எங்களுக்கு இது அந்த சூழ்நிலை, எங்கள் சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்க முடியல, தங்க இடம் கொடுத்தோம், தங்கினார், வேலை தேடினார், கிடைச்சது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு அதிகமான சம்பளம் வாங்குகிறார். அவர் முதல் கேக் எனக்கு அவரிடத்துலேருந்து தான் வரும். வந்து நேரடியாய் குடும்பமாய் அந்த இந்து குடும்பம் வாழ்த்து சொல்லிட்டு ஆண்டவரை மறக்கிறது இல்லை. இந்த கிறிஸ்மஸ் நாளில் அநேகர் அப்படி நம்ம நினைக்கிறோம், அவங்க ஆண்டவரை அறியாதவர்களே, அவர்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார். ஆமென். அவங்க படித்தவர்களோ படிக்காதவர்களோ, கிராமத்தில் உள்ளவர்களோ பட்டணத்தில் உள்ளவர்களோ, யாராயிருந்தாலும் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் இயேசு தேவை. ஆமென். அதுக்காகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எனக்கு யாருமே தெரியாது, எனக்கு உலகமே தெரியாது, எனக்கு படிப்பே வராது, அப்படிப்பட்டவர்களுக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இவங்களெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களை சுட்டு கொல்லணும், சொந்த நாட்டுக்கு துரத்தணும். இஸ்லாமியர்களை பாகிஸ்தானுக்கும் கிறிஸ்தவர்களை இஸ்ரேல் நாட்டுக்கும் துரத்தணும் சொல்கிற அவர்களுக்காகவும் இயேசு பிறந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அந்த கொடூரமான மனிதர்களுக்காகவும் இயேசு பிறந்திருக்கிறார். இந்த உண்மையை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த உலகத்தில் இயேசு பிறந்தார் என்பதை விட உள்ளத்தில் இயேசு பிறந்தார் என்று யார் சொல்றீங்களோ அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு இந்த டெக்கரேஷன் பார்த்தா கிறிஸ்மஸ் சந்தோஷம். நல்லா இருக்கா? ஒருத்தர் தான் கை தூக்குறாரு. அது செய்யறதுக்கு, அதை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கை தட்டிடுவோமா? பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு கிறிஸ்மஸ். சொல்லுங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ சந்தோஷமா இருக்கு. ஸ்டார் எங்க இல்லையா? சந்தோஷம். கிறிஸ்மஸ்க்கு ஸ்டார், டெக்கரேஷன். சொல்லுங்க வேற. கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் தாத்தா. தாத்தா போகும்போது அந்த அம்மாவை கவனிச்சுட்டு போங்க, பேசலாம். வேற கேக். பாஸ்டம்மாவுக்கு ஒரு கேக் கொடுத்தீங்களா? கேக், சாக்லேட். உங்களுக்கு சாக்லேட் தரேன் போகும்போது, வச்சிருக்கேன். பிரியாணி. யாரு உங்கள் வீட்லையா? போயிடலாமா பாஸ்டம்மா முடிச்சோன்னாங்க. பிரியாணி. இது எல்லாமே கிறிஸ்மஸுக்கு, அதை பார்த்தாலே கிறிஸ்மஸ் சந்தோஷம். நான் சொல்கிறேன், அந்த சந்தோஷம் இன்றைக்கு நைட்டு வரைக்கும் தான் உலக சந்தோஷம். 26ஆம் தேதி அந்த சந்தோஷம் எல்லாம் போயிடும். புது ட்ரெஸ் எல்லாமே. ஆகவே தான் மிகுந்த சந்தோஷம் என்பது இயேசு உள்ளத்தில் பிறக்கும் போது தான். இதெல்லாம் சும்மா கொஞ்ச நாளைக்கு, ஒரு நேரம் தான். நீங்கள் எல்லாம் கேட்கக்கூடாது, பைபிள் இருக்கா பாஸ்டர் கிறிஸ்மஸ் ட்ரீ? ஒரு குடும்பம் வரல, என்னன்னு கேட்டேன். கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வைக்கிறீங்க, பைபிள் இல்லை. நான் சர்ச்சுக்கு போயிட்டு வா, சந்தோஷம். இதெல்லாம் எதற்கு? ஒரு சந்தோஷத்துக்காக. இதை வைத்து சுவிசேஷம் அறிவிக்க, உற்சாகப்படுத்த. இருந்து இடத்தை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி
போதனை செய்கிறதெல்லாம் போயிட்டு நான் எழுப்புதல் வரும் சீக்கிரமாக. நீங்களாம் இருக்கணும் நல்ல குடும்பங்கள். நான் அதெல்லாம் பழைய சர்ச்சை பேசிகிட்டு இருக்கிறேன். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. ஆகவே நம்மோடு பழகிற நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசு தேவை. நம்முடைய குடும்பத்துக்கு உறவினர்களுக்குள்ளே அவர்களுக்கு இயேசு தேவை. நம்ம உள்ளத்தில் பிறந்துட்டார், சந்தோஷம். இன்னும் அவருடைய உள்ளத்தில் பிறக்காதவர்கள் எத்தனையோ பேர் திருப்பூரை சுற்றி இருக்கிறார்கள். நம்மை சுற்றி இருக்கிற அநேக மக்கள். அல்லேலூயா. நான் சிறுவனாக இருக்கும்போது டிவி கிடையாது. நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது அப்போ ரேடியோ. நீங்களும் ரேடியோ வச்சுருக்கீங்களா? எங்கே போச்சுன்னு தெரில. நாங்கள் ஒரு ரேடியோ வச்சுருக்குறோம், இன்னும் இருக்குது. அந்த ரேடியோ திருப்பினோடனே காலை ஐயா எத்தனை மணிக்கியா? 6 மணியா? பாமாலை 3 பாட்டு பாடும். 6 மணிக்கா? 6 மணிக்கு ஒரு இந்து சாமியை பற்றி ஒரு பாட்டு, நம்ம அல்லாவை பற்றி ஒரு பாட்டு, இயேசுவை நாம் தொழுதால் அப்படின்னு வரும். அப்புறம் 3வது பாட்டு ஒரு பாட்டு வரும், இயேசு ரட்சகரை பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவள் இதயத்தோடு. 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க பாடுவாங்க. ஏன்னா அப்போ கேட்டது. இப்போ உள்ளவங்களுக்கு அந்த பாட்டு தெரியாது. இயேசு ரட்சகரை இப்போ எல்லாரும் சொன்னீங்க, சந்தோஷம். அதை விட முக்கியம், அவர் இதயத்தோடு கலந்துட்டா எல்லாம் கிடைக்கும். பேரை சொல்லும் போதே ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருகிறார். வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை தருகிறார். 3 தருவார், ஸ்கூட்டர், கார், வீடு. யார் தருவா? யார் தருவா? தொலைச்சு போடுவேன். ஃபைனான்ஸ்காரன் எடுத்துட்டு போயிடுவான். இது வாயில சொல்லும் போது, இயேசுன்னு சொல்லும் போது இதெல்லாம் கிடைக்கும். ஆனா அவர் உள்ளத்துல வந்துட்டா ரட்சிப்பு, அபிஷேகம், நித்திய வாழ்வு. அல்லேலூயா. அது எவ்வளவு பெருசு தெரியுங்களா? ஆகவே உங்க உள்ளத்திலே அவர் கலந்து விடுவாராக. அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். ஆமென். என் உள்ளத்தில் இயேசு பிறக்க வேண்டும். இயேசு இந்த உலக ஜனங்களுக்கு தேவை. ஆத்தும பாரம் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நமக்கு வருவதாக. அல்லேலூயா. ஆமென். ஒரு மனிதன் எறும்பு கூட மிதிக்க மாட்டார். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஆட்களை பார்த்தது இல்லையா? எறும்பு இருந்தால் தள்ளி போயிடுவாங்க. ஒரு ஈய கூட அடிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சன்மார்க்கர். அவர்களுக்கும் இயேசு தேவை. அவங்க பரலோகம் போயிடுவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு எறும்பு கொன்றக்கூடாது, அப்படி என்ன இருதயம் பாருங்க. மற்றவங்கெல்லாம் கொண்டுட்டு இருக்காங்க, அது வேற. ஆமாம், ஒரு எறும்பு செத்துறக்கூடாதுன்னு நினைக்கிறான். அப்படிப்பட்ட சன்மார்க்கனுக்கும் இந்த இயேசு வேண்டும். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். அநேகர் உள்ளத்தில் பிறக்க மாட்டாரா? இந்த உலகத்தில் அநேகரை ரட்சிக்க மாட்டாரா? அந்த ஏக்க ஜெபம் இன்றைக்கு உங்களுக்குள்ளே எழும்புவதாக. சகோதரிகள் வந்திருக்கிறீங்க, உங்கள் குடும்ப தலைவர்களை கர்த்தர் ரட்சித்து அடுத்த கிறிஸ்மஸ்க்கு சபைக்கு கொண்டு வரப்போகிறார். அவர்களுக்கு இயேசு தேவை. அல்லேலூயா. போன வாரம் ஒரு அம்மா 3 பைபிள், ஒரு அருமையான வசன போர்டு கொண்டு வந்து, அவங்களுக்கே வேலை கஷ்டம், வேலை இல்லை, 2-3 வாரமாக வேலை இழந்துட்டாங்க. ஓனர் போன்ட்டாங்களாம். அப்படி வந்து அவர்கள் பக்கத்து வேலை செய்கிறவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லி அந்த கிஃப்டை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து, ஜெபம் பண்ணி கொடுங்க பாஸ்டர். இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அல்லேலூயா. அடுத்த குடும்பத்தில் உள்ளத்தில் நான் வந்திருக்க, எனக்கு உள்ளத்தில் வந்திருக்கிற இயேசு அவர்களுக்கும் தேவை. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் இந்த முழுவதும் பரவணும் சொல்லி அந்த உணர்வு வந்துட்டாலே அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் தான், ஆனால் உண்மையான கிறிஸ்மஸ் அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆகவே எல்லாருக்கும் இன்றைக்கு அந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் வாசிக்கிறோம். எல்லா முதல்ல வாசிங்க. அவர்களை நோக்கி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு கேக்கு, புது ட்ரெஸ், ஆடம்பரங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷம்தான். ஆனால் மிகுந்த சந்தோஷம் எப்போனா இயேசு உள்ளத்திலே பிறக்கும் போது. அல்லேலூயா. கீழே வாசிக்கும் போது கிறிஸ்து என்னும் 10வது வசனத்தின் கடைசி பகுதி நற்செய்தி. சத்தமா சொல்லுங்க. இன்றைக்கு என்ன நாள்? நல்ல செய்தி அறிவிக்கிற நாள். டிவியை ஆன் பண்ணுங்க, நியூஸ் பேப்பரை திறந்து பாருங்க, இன்டர்நெட்டை பாருங்க. எல்லா படக்காட்சிகளும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்குது. அதிர்ச்சியை கொடுக்கிறது, பயத்தை கொடுக்கிறது, பதற வைக்கிறது. எல்லாம் துக்க செய்தி, எல்லாம் வேதனையின் செய்தி, பயப்படுத்துகிற செய்தி. நாம் வாழ்கிற உண்மையிலே இந்த வாழ்கிற பூமி வாழ்வதற்கு உகந்தது தானா என்று ஐயப்படுகிற நிலைமைக்கு, பயப்படுகிற நிலைமைக்கு இன்றைக்கு இருக்கிறோம். அந்த பயத்தை இந்த காரியங்கள்லாம் உண்டாக்கிட்டு இருக்கு. இந்த பூமியிலிருந்து ஒவ்வொன்று நடக்கிறதெல்லாம் பார்த்தா, திடீரென்று பார்த்தால் இலங்கையிலே பயங்கரமான வெள்ளம், திடீரென்று பார்த்தால் கொள்ளை நோய், சுனாமி, அதாவது சுனாமி விட இன்னொரு பெரிய சுனாமி வரும் என்று சொல்லுகிறார்கள். கொரோனாவிட இன்னொரு அதிகமான வேகமாய் ஜனங்களை வாரிக்கொண்டு போகிற கொரோனா சீக்கிரம் வரப்போகிறது. இவைகளெல்லாம் பயமாய் இருக்கிறது. பல ஆயிரம் ஏக்கர், பல கோடிக்கணக்கான ஏக்கர் காட்டு தீ அமெரிக்காவிலே பரவி சிட்டி பட்டணத்தையே சாம்பலாக்கி விட்டது. இதெல்லாம் அதிர்ச்சி செய்தி. ஆனால் இந்த பூமியில் ஒரு நற்செய்தி இப்படிப்பட்ட மக்களுக்கு அறிவிக்கிறது அவசியம். ஆமென். எல்லாரும் பயந்து போய் இருக்கிறார்கள், கலங்கி போய் இருக்கிறார்கள், நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிறார்கள், எதிர்கால நிச்சயம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்க போய் சொல்லணும், ஸ்தோத்திரம். ஒரு பிடிப்பில்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இருப்பனா செத்துருவனா, வீட்டில் இருக்கலாமா, ஓடிடலாமா என்று பிடிப்பில்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு நீங்க ஒரு நற்செய்தி தேவை. அதை உங்களை கொண்டு கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். இந்த நாளிலே இயேசுவை குறித்து, அவருடைய அன்பை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிற நாள். ஆமென். கலங்கி போயிருக்கும் நபர்களை உற்சாகப்படுத்துகிற நாள். ஆமென். இந்த நாட்கள் பயத்தை போக்கி அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற இந்த நாள். அல்லேலூயா. ஓ, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நாள். வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் நாள். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் நாளில் கேக் கொடுக்குறீங்களோ, வேற என்ன கிஃப்ட் கொடுக்குறீங்களோ, இயேசுவை கொடுத்து பாருங்கள். கேட்கிற அவர்களுக்கு சந்தோஷம், சொல்லுகிற அந்த அனுபவம் எத்தனை பேர் கிடைச்சிருக்கு? நிறைய கைகளை பார்க்குறேன். கேட்கிற அவர்களுக்கு சந்தோஷம், சொல்லுகிற நமக்கும் சந்தோஷம். நான் இங்கே கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் பிரசங்கம் பண்ணுறேன், ஊழியம் செய்கிறேன். என்றைக்கு கிராமத்தில் போய் இயேசுவை அறியாத மக்கள் வந்து உட்கார்ந்து அந்த வசனத்தை கேட்பார்களோ, அன்றைக்கு தான் எனக்கு மனநிறைவு. பிரியாணி சாப்பிட்ட மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டு வருவோம். இன்றைக்கு என்ன சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை நீங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. இயேசு உங்களோடு இருக்கிறார். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. நீங்கள் வாழலாம், சாக மாட்டீங்க. நீங்கள் ஜெயிப்பீங்க, தோற்று போக மாட்டீங்க. இதுவரைக்கும் தோற்றிருக்கலாம். இந்த டிசம்பர் மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். மறுபடியும் கர்த்தர் உங்களை எந்த சூழ்நிலையிலிருந்து எழுப்புவார். ஏதோ காரியத்தில் விழுந்து போயிருக்கலாம், ஆண்டவர்கிட்ட தூரம் போயிருக்கலாம். ஆனால் இந்த இயேசு மறுபடியும் உங்களை அணைத்துக் கொள்வார், உங்களை சேர்த்துக் கொள்வார். நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல மீண்டும் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர செய்ய போகிறார். இந்த நற்செய்தி அறிவிக்கப்படும் போது அநேக உள்ளங்கள் ஆறுதல் அடையும். நீங்கள் அப்படி பேசுகிறீங்களா? இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது ரொம்ப கஷ்டங்க, என்ன சொல்லுவார், நடக்காது கண்ணா தம்பியா என்ன சொல்லுவார் ஒருத்தர், வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். அப்படி நீங்கள் சொல்லுற இதெல்லாம் தலையெழுத்து, இதெல்லாம் பெற்றோர்களுடைய சாபம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த இடத்துல ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுங்கள், நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டு போங்கள்.
கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அதுக்காக நான் சொல்லிட்டேன்னு சொல்லி நீங்கள் நடுத்தெருவில் ரோட்டில் நின்று பேசக்கூடாது. உங்களை சுற்றி தேவையுள்ள ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த அன்பை சொல்வோம். கர்த்தர் உதவி செய்வார். ஆமே. எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் நேசிக்கிறார். அவர்தான் இயேசு. அந்த பாட்டு சுவிசேஷ பாட்டு. ஜாதி ஜனம் மறந்துட்டாலும் மறந்திடாதவர் பிதாவா இருக்கிற அந்த பாட்டையே பாடுனீங்கன்னா கூட போதும், அநேகரை தொடுவார். இன்றைக்கு எல்லாருக்குள்ளேயும் பயம் இருக்கிறது. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவர்களை பார்த்தாலே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். என்னப்பா சம்பளம், என்ன கம்பெனியில் வேலை செய்கிறான்னு புகழ்ந்தோம். இன்றைக்கி ஐடியில் வேலை செய்கிறவங்க சிலர் சொல்கிறாங்க, பாஸ்டர் வேலை போயிடுச்சு, ஐடி கம்பெனியை சம்பளத்தை நினச்சி நான் வீட்டை கடன் வாங்கி வீடை கட்டிட்டேன், அவன் வெளியே அனுப்பிட்டான். 1000 பேர் வேலை செய்கிற இடத்தில் இன்றைக்கி 10 பேர் வேலை செய்கிறார்கள். 10,000 பேர் வேலை செய்கிற இடத்தில் 100 பேர் வேலை செய்கிறார்கள். ஐடி கம்பெனிகள் மூடப்படுகிறது. வேலை இழந்து அநேகர் வேதனைப்படுகிறார்கள். ஒரு பயம் அவர்களை சூழ்ந்திருக்கிறது. ஆகவே கிராம மக்களுக்கு மாத்திரமல்ல, படித்தவர்களும் ஒரு பயத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க. உனக்கு எதிர்காலம் இருக்குதுப்பா. ஐடி கம்பெனி மூடினாலும் ஆண்டவர் உனக்கு ஒரு புது வாசலை திறப்பார். அல்லேலூயா. மற்றவர்களை போல இது உனக்கு ஒரு விதி அப்படின்னு சொல்லிடாதுங்க. உனக்கு ஒரு தலையெழுத்து, இப்படி போய் கடந்தது போய் தான் ஆகணும். உன் பெற்றோர்கள் செஞ்ச பாவம், முற்பிதாக்கள் செஞ்ச சாபம், அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நம்ம வாயில் அப்படி வரக்கூடாது. ஆமே. அங்கே பார்க்கிறோம் மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களிலே கர்த்தர் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆமே. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதாம் செய்த பாவம் கீழ்ப்படியாமையினால் அவன் விரட்டப்பட்டான். மீண்டும் 2ஆம் ஆதாமாக இயேசு இந்த உலகத்தில் வந்து இழந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார், ரட்சிப்பை தந்திருக்கிறார். ஆமே. ஆகவே அங்கே அப்பொழுது மனுகுலத்துக்கே ஒரு பெரிய பிளவு, மனிதனுக்கும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய பிளவு இருந்தது. அதை சரி செய்ய இயேசு வந்தார். அவரோடு இணைத்திருங்க. அப்படின்னா என்னென்ன, நம்மோடு வாசம் பண்ணுகிறார். அங்கே இருந்த ஆண்டவர் இன்றைக்கு இங்கே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையில் அதை உணர்ந்தோம். நம் நடுவிலே தங்குவேன் என்று சொல்லுகிறார். மற்ற எந்த சாமியும் அப்படி கூப்பிட மாட்டாங்கன்னா இயேசுவை மாத்திரம் எப்படி கூப்பிடலாம்? அப்பா பிதாவே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எவ்வளோ அந்த எங்கே இருந்தவர் எங்கே வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற தக்க புத்திர சுகியார ஆவியை நமக்கு தந்திரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எந்த சாமிகிட்டையும் போய் நம்ம அப்படி பேச முடியாது. ஏசப்பா கிட்ட மாத்திரம்தான் நம்ம பேச முடியும். ஆமென். இந்த சந்தோஷத்தை முதலாவது பரலோகத்தில் உண்டாச்சு. அங்கே ஒரு பெரிய சந்தோஷங்க. ஏசு இங்கே பிறந்தது, அங்கே சந்தோஷம். அதுதான் வசனம் சொல்லும். ஒரு பாவி இங்கே மனம் திரும்பும் போது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். ஒருவர் இங்கே ஞானஸ்நானம் எடுக்கும்போது பரலோகத்திலே சந்தோஷம். ஒருவன் ரட்சிக்கப்படும் போது அங்கே சந்தோஷம். ஆகவே பரலோகம் சந்தோஷப்பட வேண்டுமானால் ரட்சிக்கப்படாதவர்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள். ஞானஸ்நானம் பெறாதவர்கள் ஒப்பு கொடுங்கள். நாளைக்கு பார்த்துக்கலாம் பாஸ்டர், நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா தெரியாது, நாளைக்கு எப்படி கை கால் எப்படி இருக்கும் தெரியாது, எந்த நேரம் என்ன வியாதி தாக்குன்னு தெரியாது. நல்லா இருக்கும்போதே, நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும்போதே ஆண்டுடைய ஊழியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆமென். காலையில் இந்த டீம் எல்லாம் பார்த்து நான் அப்படி தான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவரே, இவர்கள் எல்லாரும் ஒரு அப்போஸ்தலர்களாய் மாற வேண்டும், இவர்கள் எல்லாரும் ஒரு தீர்க்கதரிசியாய் மாற வேண்டும், இவர்கள் எல்லாரும் நல்ல டீச்சர், பைபிள் ஸ்கூல் டீச்சராய் மாற வேண்டும், இவர்கள் எல்லாம் சண்டே ஸ்கூல் டீச்சராய் மாற வேண்டும் என்று நான் மனதில் அவர்களை ஒவ்வொருவரை தொட்டு நான் காலையில் ஜெபம் பண்ணேன். உங்களை உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் அப்படி மாற்றுவார். புதிய ஆண்டிலே கர்த்தருக்காய் சேவை செய்ய ஒரு நல்ல வாய்ப்பை வைத்திருக்கிறார். காலம் தாமதம் செய்யாதிருங்கள். வீட்டு பிரச்சனையை பேசிக்கொண்டிராதீர்கள். இருக்கிற இடத்திலே ஊழியம் செய்ய உங்களுக்கு வாய்ப்பு முழு நேரமாய் வராவிட்டாலும் உங்கள் குடும்பத்திலிருந்து ஜெபிக்கும் போதே கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அசைப்பார். ஆமென். கிரியை செய்வார். எல்லா மாற்றங்களை நீங்கள் சீக்கிரமாய் பார்க்க போகிறீங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே என்ன சொல்றேன்னா, நம் பயத்தை நீக்குகிறார். கர்த்தருடைய நாம் ஸ்தோத்திரம். அவர் வந்தது பாவிகளை ரட்சிக்க. 1 தீமோத்தேயு 1:15 நினைக்கிறேன். பாவிகளை ரட்சிக்க உலகத்துக்கு வந்தார். எதற்கு? குற்றமில்லாத இரத்தத்தை அவர் சிந்தினார், நம்முடைய பாவங்களை நீக்க. இந்த இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவால் மன்னிக்க முடியாத பாவங்கள் எதுவுமே இல்லை. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட முடியாத வியாதிகள் எதுவுமே இல்லை. ஒரு பாவியான ஸ்திரியை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள்.
நான் அதை நினச்சி நான் கர்த்தரை துதிக்கிறேன். அந்த அம்மா மாத்திரம் ஏசிக்கிட்ட அன்றைக்கி வரலன்னா அவங்க நிலைமையை நினச்சி பாருங்க. இன்றைக்கு சிலர் நீங்கள் இன்னும் ஆண்டுகிட்ட வராமல் இருக்கிறீங்க. இன்றைக்கு சில குறிப்பிட்ட நபரோடு கர்த்தர் தெளிவாக பேசிகிட்டு இருக்கிறார், சீக்கிரம் வந்துடுங்க. அந்த அம்மா வந்ததுனால தப்பிச்சாங்க. வராமல் இருந்திருந்தால் நியாய பிரமாணத்தின்படி வேத பாரகர், பரிசேயர், சதிசேயர், நியாயசாஸ்திரிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த அம்மாவை என்ன பண்ணியிருப்பாங்க? கல்லெறிந்து கொண்டிருப்பாங்க. நல்ல வேளை கொண்டு வந்தாங்க, இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். தெரிந்து கொண்டு வந்தார்களோ தெரியாமல் கொண்டு வந்தார்களோ எனக்கு தெரியல. ஆனால் இயேசுவால் அந்த அம்மாவை காப்பாற்றப்பட்டாங்க. ஆமென். அன்றைக்கு இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்ட, இனி பாவம் செய்யாது. இதுக்கு முன்னாடி பாவம் செஞ்ச, ஜனவரி 26 இன்றைக்கு டிசம்பர் 25 வரைக்கும் ஏதோ ஒரு பாவம் உனக்குள்ளே இருக்கிறது, ஆனால் இனி பாவம் செய்யாது என்று சொல்லி அந்த அம்மாவை, இதுவரைக்கும் நீ வாழ்ந்து பாவம் செய்தது உண்மைதான், உன் வாழ்க்கை கெட்டு போனது உண்மைதான், உன் குடும்பம் சீரழிந்தது உண்மைதான், ஆனால் இனி பாவம் செய்யாதே, உன் ஆத்துமா கரைப்பட்டு போயிருந்தது உண்மைதான். ஆனால் இந்த ஆராதனையிலே ஆண்டவர் உங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். உன்னை நான் ஆக்கினைப்படுத்துவதில்லை, அவர்களைப் போல நான் உன்னை தண்டிப்பதில்லை என்று சொல்லி அன்றைக்கு அவளுக்குள்ளே மனமாற்றம் வந்தது, உண்மையான சந்தோஷம் வந்தது. உண்மை சொல்ல போனால் இன்றைக்கு அந்த அம்மாவை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே அவர்கள் பரலோகத்தில் ஆண்டவரோடு இருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இன்றைக்கு அங்கே இங்கும் ஜனங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். பணத்தை செலவழிக்கிறார்கள், வெறுமையாய் திரும்பி வருகிறார்கள். ஒரு பெண் தன் குழந்தை, கை குழந்தையை தூக்கி கங்கை நதியிலே தூக்கி எறிந்ததாம். அங்கே ட்ரெயினில் ஒருவர் கிறிஸ்தவர் இருந்தார். ஏம்மா இப்படி பண்ணீங்கன்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்களாம், ஒரு பூசாரி, ஒரு மந்திரவாதி, இந்த குழந்தையினால தான் உனக்கு கஷ்டம், இதை என்னைக்கு கங்கை நதியில் தூக்கி எறிகிறாயோ உன் சாபம் நீங்கும், உன் பாவம் கருமம் தீரும் என்று சொன்ன உடனே அவர்கள் அதுக்கு பிளான் பண்ணி நேராக போய் ட்ரெயின்லேருந்து தூக்கி வீசினார்களாம். உடனே இவர் சொன்னார், ஏம்மா இதை செஞ்சீங்க? ஒரு இயேசு இருக்கிறார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், சாபத்தை நீக்கிறவர் அப்படின்னு சொல்லி சத்தியத்தை சொன்னோன்னு அந்த அம்மா அவரை சட்டையை பிடிச்சி கோபத்தில் அடித்து அவரை, ஏயா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இந்த இயேசு எனக்கு சொல்லியிருந்தா என் பிள்ளைய நான் போட்டிருப்பேனா, என் பிள்ளைய பறி கொடுத்துருப்பேனா, நான் இப்போ அனாதையாக இருக்கிறேன்னு கதறண்டாங்களாம். ஒரு சட்டையை பிடிச்சி அடித்தாங்களாம். இதுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் இனி அப்படி வந்தால் தான் சுவிசேஷம் அறிவிப்போமோ? நான் அப்படி நினைக்கிறேன், யாராவது என்னை சட்டையை பிடிச்சி அடிக்கணும். வெறும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற சர்ச்சில் திருப்பூர் என்ன நிலைமையில் இருக்கிறது அப்படின்னு. அதனால் நம்ம பேசலன்னா, சுவிசேஷம் அறிவிக்கலைன்னா சிலருக்கு நைட் தூக்கம் வராது பாருங்க, உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன அர்த்தம் உடனே புரிஞ்சுக்கணும். நமக்கு பிரச்சனை இல்லை, நம்மை சுற்றி இருக்கிற யாருக்கோ, நம்ம குடும்பத்தில் யாருக்கோ அந்த ஆபத்து இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, மரண போராட்டம் இருக்கிறது. அதுக்காய் கர்த்தர் உங்களை எழுப்புகிறார், நைட்டில் ஜெபிக்க தூண்டுகிறார். உடனே ஜெபம் பண்ணிடுங்க. இல்லை காலையில் போய் பார்த்துக்கலாம், ரொம்ப குளிராக இருக்குன்னு பார்த்து காலையில் போனீங்கன்னா அது துக்க செய்தியாக இருக்கும். நம்ம சர்ச்சிலேயே நடந்ததை தான் சொல்லிகிட்ருக்கிறேன், எங்கேயோ நடந்தது இல்லை. ஆகவே வாய்ப்பு வரும்போது சத்தியத்தை சொல்லிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சென்னை சில்க்குள்ளே போங்க. என்னங்க, சென்னை சில்க்குள்ளே போங்க. இப்போ சென்னை சில்க் இல்லையோ, சிவா டெக்ஸ்டைல்ஸ். சிரிக்கிறீங்களே? இந்த சிவா டெக்ஸ்டைல்ஸ் எப்போ நிரம்பி இருக்கு. நாங்கள் போகும்போது என்ன ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எங்கள் சபை இதே போல் இருக்கணும் ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை திறந்து மூடிடுறோம், வெள்ளிக்கிழமை திறந்து மூடிடுறோம், திங்கக்கிழமை முதல் அடுத்த திங்கக்கிழமை வரை எங்கள் சர்ச்சு திறந்துருக்கணும். ஜனங்கள் எல்லாரும் வந்து டெய்லி ஆராதிக்கணும். அந்த எழுப்புதலை சீக்கிரமாக நம்ம பார்க்க போகிறோம். ஐயா, நம்ம பார்க்க போகிறோம். ஆமே. கரண்ட் பில் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, ஏசி ஒன்று மாட்டியாச்சு. ஆனாலும் அது அப்போவே சொன்னால் நம்ம ஏசி மெக்கானிக், நம்ம சர்ச்சை சேர்ந்த சகோதரனுக்காய் ஸ்தோத்திரம். அவ்வளோ வேஸ்ட்டு பாஸ்டர், ஒன்று மாட்டினா 3 மாட்டினாலும் வேஸ்ட்.
ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், இன்னும் 2 மாசத்துல ஃபுல் ஏசி வந்துடும். என்ன ஆமீன் வரமாட்டேங்குது? ஏதோ பணம் கேட்பேன்னு நினைக்கிறீங்களோ? ஆண்டவர் ஏற்கனவே புக் பண்ணி சாங்ஷன் பண்ணிட்டார். நாங்கள் இந்த விழா கமிட்டி விழாக்காக நீங்கள் கொடுத்துருக்க காணிக்கு நான் அப்படி தான் ஜெபம் பண்ணி மீதம் எடுத்து அதுக்குரிய செஞ்சு முடிச்சோன்னு ஆண்டவரையும் ஜெபம் பண்ணியிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்தில் இருக்கிறது சீக்கிரமாய் வரும். ஹல்லேலூயா. ஆமாம், 10 மாதம் பின்னாடி தான் குழந்தை விழுற மாதிரி. 10 மாதம் ஆகாது, ரொம்ப நாள் ஜெபம் பண்ணியிருக்கோம். வருகிற மார்ச் ஏப்ரல் மேலாம் நமக்கு நல்ல குழுன்னு இருப்போம். ஆகவே எல்லாரும் கம்பளி எடுத்துக்கொண்டு வரவும். ஒரு சர்ச்சில் அப்படிதான் ஏசியும் ஜெபம் பண்ணாங்க. ஏசி ஆண்டவர் தந்துட்டார். போட்ட உடனே அடுத்த வாரம் எல்லாம் கம்பளி தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாட்களில் கேட்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருகிறார், ஆசீர்வதிக்கிறார், உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கிறார். இன்றே கீழே அடுத்த 11ஆம் வசனம், இன்று அல்லேலூயா, நாளைக்கு ரட்சிக்கப்படுவேன் இல்லை, நாளைக்கு ஞானஸ்நானம் எடுப்பேன் இல்லை, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிட்டு இருக்கிறார். இன்றைக்கே ஒப்பு கொடுங்கள். இன்றே ரட்சணிய நாள், இன்றே அணுகிற காலம். மனம் திரும்புதலை பற்றி நாளைக்கு பார்த்துக்கிறேன் பாஸ்டர், டூ லேட். வருத்தப்பட வேண்டியதா இருக்கும். தள்ளி போடாதீங்க. ஆண்டவர் பேசும்போது நேரத்தை தள்ளி போடாதீங்க. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி இயேசுவின் அன்பை அறிவிக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. வெளியில போய் அறிவிக்க வேண்டாம், இருக்கிற இடத்துல வாய்ப்பை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் பயன்பட ஆண்டவருக்காக நான் பயன்படணும்? கானாவூர் கல்யாணத்தில் கச்சாடி எங்க இருந்துச்சு? இயேசு வருவதற்கு முன்பாக. நம்முடைய வாழ்க்கை நேகருடைய கச்சாடி வெளியே தான் இருக்கு. உங்களை உள்ளே கர்த்தர் கொண்டு வரப்போகிறார், அபிஷேகத்துக்குள்ளே கொண்டு வரப்போகிறார். அது வந்துருச்சுன்னா நிரம்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம், சுவையுள்ளவர்களாக இருக்க போகிறோம், அநேகரை திருப்திப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, கானாவூர் கல்யாணத்தில் அற்புதம் நடந்து மகிமைப்பட்ட தேவன் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்கள் மூலமாய், உங்கள் குடும்பத்தின் மூலமாய், இந்த சபையின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். தலைக்கு மேல கைதட்டி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மிகுந்த சந்தோஷம் இயேசு மட்டும் தான் கொடுக்க முடியும். அதுதான் ஒரு வார்த்தை இப்ப இன்றே என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இயேசு பிறந்தது விலையேற பெற்ற அந்த இயேசுவை நமக்கு ஈவாகி தந்திருக்கிறார். ஆமே. நமக்கு விலையேற பெற்ற ஒரு ஆண்டவர் இருக்கு. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்குள் இருக்கிறார் என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது? இயேசு என் உள்ளத்துக்குள்ள பிறந்திருக்கிறார் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? வசனம் சொல்லுகிறது, அவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள்ளே வாசம் பண்ணினார். சத்தமா சொல்லுங்க, அவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள்ளே வாசம் பண்ணினார். நீங்க ஆராதிக்கும் போதே அதை உணர்ந்திருப்பீங்க. அநேகர் அப்படி உணராதவர்கள் இன்றைக்கு இயேசு உங்கள் உள்ளத்தை தொட விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். ஹல்லேலூயா. Glory to God. Oh Jesus. Praise God. உங்க மணி பர்ஸ் இதுவரைக்கும் பார்க்காத மணி பர்ஸா இருக்கு. சுகம் பெற்றவர்கள் எத்தனை பேர்?
சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. உள்ளத்தை கேட்டாரையா, ஆசியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. இயேசு மாத்திரம் நம்மை தேடி வந்தார். எந்த கடவுளும் நம்மை தேடி வரவில்லை. வந்தாரையா எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் தாய் உன்னை மறந்தாலும் தந்த உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டான். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் இயேசு மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க நடத்திடுவார், அன்பாலை மேல் நிறுத்திடுவார், கரம் பிடித்து நடத்துவார். நடத்திடுவார், அன்பாலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. யாரெல்லாம் இயேசுவை இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். இந்த வார்த்தை சொன்ன தேவ பிள்ளைகளும் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். ரட்சிப்பு என்பது வெறும் பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, பிசாசின் பிடியிலிருந்தும் வியாதியிலிருந்தும் உங்களை ரட்சிப்பார். கடன் தொல்லையிலிருந்து உங்களை ரட்சிப்பார். ஆனால் இந்த இயேசு உங்கள் உள்ளத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த இயேசு வந்தால் மிகுந்த சந்தோஷம். மற்ற பணத்தினாலும் பொருளினாலும் கிடைக்கிறதெல்லாம் சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் மிகுந்த சந்தோஷம் இயேசு உள்ளத்தில் வரும்போது. அநேக பயத்தோடு ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிற அந்த பயத்தை போக்க இயேசு பிறந்தார். நீங்களும் போய் அந்த ஜனங்களை பார்த்து தைரியப்படுத்துங்கள், வசனத்தை சொல்லி தைரியப்படுத்துங்கள், அவர்களுக்காய் ஜெபியுங்கள். கடைசியாக நாம் பார்த்தோம், ஹல்லேலூயா. ஓ இன்று, ஆமே, நாளை அல்ல, இன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பின் நாள், அனுகிரக காலம், நற்செய்தி அறிவிக்கிற நாள். உலகம் முழுவதும் துட்செய்தி நிரம்பி இருக்கிறது.
நல்ல செய்தி அறிவிக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. நற்செய்தி, நல்ல செய்தியை சொல்ல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் உயிரோட. கொரோனா வந்தப்போ அன்றைக்கே மறித்திருக்கணும், ஆனால் இன்றைக்கு உயிரோடு இருக்க காரணம் ஆண்டவர் நற்செய்தி அறிவிக்க நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். பரலோக பிதாவே, இந்த சந்தோஷமான நாளுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு பாடல் மூலமாய் நீர் பேசினீர். ஆண்டவரே லூக்கா ஆண்டவர் 2:10 மூலமாய் எங்களோடு இடைப்பட்டீர். ஆண்டவரே, இந்த ஆண்டவர் தீர்க்கதரிசன வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் நீர் உரித்தாக்குவீராக. கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவீராக. குடும்பத்தில் ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. அவர்கள் போய் குடும்பத்தோடு சந்தோஷமாய் இருக்க, ஆண்டவரே அமைதலாய் இருக்க, சமாதானமாய் இருக்க, தொடர்ந்து கிறிஸ்துவை பின்பற்ற ஆண்டவர் அனுகிரகம் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு இயேசு பிறந்த நாளிலே சாஸ்திரிகள் பொன்னும் வெள்ளியும் தூப வர்க்கத்தையும் விலை உயர்ந்த ஆண்டவரை காணிக்கையை படைத்தார்கள், சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டார்கள். நாங்கள் இந்த ஆராதனை மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே சிறப்பு காணிக்கை செலுத்தி இருக்கிறார்கள். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. புதிதாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். குடும்பமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி சமாதானத்தோடு அனுப்புகிறோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். எல்லார் மேலே நீர் அன்பாய் பிரியமாய் இருப்பதற்காய் நன்றி. தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Amen. God bless you. Happy Christmas. Merry Christmas.